வணக்கம். இந்த ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டும். குறிப்பாக தமிழர் தாயகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த செம்மணி விவகாரம் தொடர்பாகவும், அதிலே நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், கட்டளைகள், வாத பிரதிவாதங்கள் தொடர்பாகவும், செம்மணியில் அதனுடைய ஆய்வுப் பணிகளில் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சற்று விரிவாக இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். அப்படியாக வருகிற போது உங்கள் எல்லோருக்குமே தெரியும், செம்மணி சித்து பாத்தியந்து மயான வளாகத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழி என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இது இலங்கையில் மாத்திரமல்லாமல் சர்வதேச நாடுகளில் இருந்தும் ஐநாவினுடைய மனித உரிமை மன்று வரை சென்று அங்கிருந்து கண்டன அறிக்கைகள் வரக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கிறது. இதுவரை 147 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவற்றிலே 133 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிஞ்சு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையான பலருடைய உடற்கூறுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. உயிரோடு அங்கு மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகிறது. இதற்கான புகைப்பட ஆதாரங்கள் வெளியிடப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே இது தொடர்பான விசேடமான வழக்கு இடம்பெற்றது. இந்த வழக்கின் போது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்த ஆய்வுகள் தொடர்பாக இது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு மேவாக நீதிமன்றமும் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக செம்மணியிலே கொலை செய்யப்பட்ட அந்த மக்களுக்கான நீதியை வேண்டி தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் நீதிமன்றம் தன்னுடைய பங்கேற்று இதனுடைய ஆய்வுகள் தொடர்பாக தன்னுடைய கட்டளைகளை ஆக்கி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். செம்மணியில் இடம்பெறுகின்ற அகழ்வு பணிகளில் இன்னும் 8 வாரங்கள் அகழ்வுகளுக்கு தேவை என சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு மன்றினுடைய நீதிபதி இது தொடர்பான விடயங்களை பாதிற்றில் உள்ளடக்குமாறும் 8 வாரங்கள் அந்த தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகளையும் வழங்கியிருக்கிறார் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதேபோல வாக்குமூலங்களை வழங்குவோரை ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்துவதான ஒரு சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது பாதிக்கப்பட்டோர் தரப்பிலே ஆஜராக இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களினுடைய சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய தலையீடு என்பது தவிர்க்க முடியாது என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இப்போதைய காலப்பகுதியில் இந்த சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுகின்ற விடயம் இருப்பதனை கவனத்தில் கொள்ளுகின்ற போது இப்போதைக்கு மரண விசாரணை, தடயங்களை அடையாளப்படுத்துதல் போன்றவைதான் இடம்பெறுகின்ற காரணத்தினால் இங்கு புலன் விசாரணைகளுக்கு எப்போது தேவையில்லை. ஆகவே குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அந்த தலையீடுகளை அகற்றும் உத்தரவிடுமாறு கோரி நீதிமன்றத்தினுடைய சமர்ப்பணங்களை சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். இருந்தாலும் அது தொடர்பாக மன்று அவ்வாறான ஒரு கட்டளையை வழங்காத போதிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலங்களை பெறுவதாக இருந்தால் மயானத்தில் வைத்து பலருடைய முன்னிலையில் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே சாட்சிகள் தனியாக அழைக்கப்படக்கூடாது என்பதனை நீதிமன்ற கட்டளையினூடாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்றது அல்லது காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகளை அச்சுறுத்துவது என்பது புதிதல்ல. ஆக இந்த விவகாரத்தில் இந்த சம்பவத்தை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததன் ஊடாக இப்படியான ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதேபோல இன்னும் ஒரு விடயத்தையும் திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்சவினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அங்கு 400 தொடக்கம் 500 வரையான அல்லது அதற்கு மேற்பட்ட உடலங்கள் இருப்பதாகவும் அதனை அடையாளம் காட்டத்தான் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அண்மையில் கூட ஒரு சர்வதேச விசாரணை இடம்பெற்ற சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விவகாரத்திலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர் இராணுவ அதிகாரிகள் இப்போதைய சூழலில் அவர்கள் இங்கிருந்து தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும், ஆகவே அவர்களுக்கான வெளிநாட்டு தடைகளை விதிக்குமாறும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குற்றவாளிகள் என்பதற்கான ஆதாரங்களை அன்றைய காலப்பகுதியிலே சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 15 உடலங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்பதாக இந்த இராணுவ அதிகாரிகள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்த இராணுவ அதிகாரிகள் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த கொலைகள் சோமரத்ன ராஜபக்ச அடையாளம் காட்டிய நிலப்பகுதிக்கு அருகிலே இப்போது 150 அண்மைத்த மனித உடல கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கூற்றுப்படி அங்கு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்ற அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலான தன்மைகள் அது உறுதிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்திலே இராணுவத்தினர் தப்பியோட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் வெளிநாட்டு பயண தடைகளை ஏற்படுத்துமாறு நீதிமன்றில் கோரியிருந்தார். குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி
210 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையினை கலாநிதி தேவநேசன் நேசையா விசாரணை குழு வழங்கியிருந்தது. அந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கைகள் இப்போது இடம்பெறுகின்ற இந்த விவகாரங்களில் ஒத்துப்போவதாக சொல்லப்படுகிறது. ஆக இன்று கண்டெடுக்கப்படுகின்ற இந்த மனித எண்புக்கூடுகள் இவர்களை கொண்டது ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்பு என்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுவதாகவும், குறிப்பாக இந்த விசாரணை ஆணைக்குழுவிலே 300 வரையான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், இதிலே 200 வரையான முறைப்பாடுகளில் படையினர் தான் குற்றவாளிகள் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு திரு சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போல இவர்களுக்கு வெளிநாட்டு தடை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மன்று அப்படியான எந்த கட்டளைகளையும் விதிக்காவிட்டாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு கட்டளை வழங்கி இருக்கிறது. அதாவது இது தொடர்பாக அறிந்து நீதிமன்றத்திற்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆக செம்மணி விவகாரம் என்பது இப்போது ஒரு பூதாகரமான விடயமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், புதைக்குழியிலிருந்து எண்புகள் எழுந்து பேசுகின்ற சாட்சியங்களாக மாறியிருக்கிறது. தமிழ் மக்கள் ஆங்காங்கே இதற்கான ஆதரவு குரல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கொழும்பிலும் கூட சிங்கள மொழி மூலமாக இந்த செம்மொழி தொடர்பான ஆவணங்கள், நூலாக்க பிரதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். ஆக செம்மணி என்பது ஒரு இன அழைப்பினுடைய மிக குரூரமான அடையாளமாக மாறியிருக்கிறது. செம்மணியில் பள்ளி மாணவர்களுடைய புத்தக பைகளோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், வளையல்களோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தாயத்து, காலில் செருப்பு போன்றவற்றோடு அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2 மாதங்கள் கூட நீடிக்காத, 2 அடி கூட வளராத குழந்தையினுடைய உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய எண்புகள் பலவீனமாக இருப்பதாகவும், ஆகவே அது உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய மண் திட்டுகளோடு அவற்றை அகற்றுகின்ற அந்த புகைப்படங்களை கூட காணக்கூடியதாக இருந்தது. இந்த புகைப்படங்களை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுகிறது. ஆக நாங்கள் ஒரு விடயங்களில் திருப்தி கொண்டிருந்தோம். அதாவது இந்த அரசு கடந்த காலங்களைப் போலல்லாமல், ஏனென்று சொன்னால் செம்மணியினுடைய விவகாரம், அதனுடைய விசாரணைகள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த கால அரசுகளினுடைய காலப்பகுதிகளில் சாத்தியமில்லை. ஆகவே இந்த அரசு அவர்களை விட ஏதோ ஒரு விதத்திலே முன்னிலை வகிக்கிறார்கள், இவர்கள் ஒரு தண்டனையை நோக்கி நகருகிறார்கள், இவர்கள் தீர்வினை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி தமிழர் தரப்பில் இருந்து சில கருத்துக்கள் வந்தாலும் இப்படியான தடைகள், இடையூறுகள், அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போதுமே நீதிக்கும் ஜனநாயகத்திற்கும் சாட்சிகள் அச்சுறுத்தப்படுவது மிக பெரும் பாதகமாகும். ஆகவே ஊடகங்கள் அச்சுறுத்தப்படுவது, ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுவது இவை மிகப்பெரிய பாதகங்கள். ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய காவல் நாய்கள் என்று சொல்லுவார்கள். ஜனநாயகத்தினுடைய கூறுகளாக இருக்கக்கூடிய மக்கள், சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த அரசினுடைய ஆட்சி கால பகுதியிலும் எப்படியாக இடம்பெறக்கூடியதாக இருக்கிறதா? நாங்கள் கடந்த காலங்களை போலல்ல, நாங்கள் மக்களுக்கான நீதிக்காக செயற்படுகின்றவர்கள், முழுமையான விசாரணைகளை மேற்கொள்கிறோம், உண்மையான நீதி பெறப்படும் என்று சொல்லி நேற்றைய நாளில் ஸ்ரீலங்காவினுடைய கடத்தொழில் அமைச்சர் யாழ்ப்பாணத்திலே இருந்து அறிவித்திருந்தார். ஆக அவர்கள் இப்படி அறிவிக்கின்ற இந்த கால பகுதியிலே இந்த சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுவது, ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவது போன்ற விடயங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஜிபிஆர் ஸ்கேனர்கள், அதாவது ஆழ ஊடுருவி நிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய விடயங்களை அவதானிக்கக்கூடிய அந்த ஸ்கேனர்களினுடைய தேடுதல்கள், ஆராய்ச்சிகள் தொடர வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாணம் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி குருபரன், சட்டத்தரணி ஜெயரூபன் ஆகியோர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதன்படியாக இந்த வழங்கப்படக்கூடிய பாதீட்டிலே, அந்த பட்ஜெட்டிலே இந்த விடயங்களையும் உள்ளடக்கி இது தொடருமாறு நீதிமன்றம் கட்டளையாக்கி இருக்கிறது என்றதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆக எதிர்வருகின்ற 22ஆம் தேதி மீண்டும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக 45 நாட்கள் அகழ்வுக்கான அனுமதி மன்றினால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக செம்மணி என்ற விவகாரத்தில் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகள், கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூரங்களுக்கான நீதிகள் பெறப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது. ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக சரியானதும் நீதியானதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதை தாண்டி எங்களை பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்லது எங்களுடைய சார்பான விடயங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவோ இதனை பலிக்கட ஆக்கக்கூடாது என்ற விடயமும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எலும்புகள் தொடர்பான DNA பரிசோதனைகள் தொடர்பாக அனுபவம் இல்லாதவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதாக ஊடகங்கள் சொல்லியிருப்பதாக குறிப்பாக சட்ட மருத்துவ அதிகாரி மன்றில் சமர்ப்பித்திருந்தார். அதற்கு எழுத்து மூலமாக சமர்ப்பிக்குமாறு நீதவான் கோரியிருக்கிறார். இந்த நிலையில் மறு சமர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய சுமந்திரன் குறிப்பாக சொல்லியிருக்கிறார், இந்த அடையாளப்படுத்தல் என்ற விவகாரத்திலே
எங்களுடையவர்களுக்கு அனுபவம் போதாது என்பது உண்மை, அது வெளிப்படையானது. கடந்த காலங்களில் 96ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு கால பகுதியில் அகலப்பட்ட 15 இன்பக்கூடுகள் எத்தனை நாடுகளுக்கு சென்று வந்தது என்பதனையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே டிஎன்ஏ தொடர்பிலான பரிசோதனை கூடம் அமைக்கப்படுவதாகவும் அதற்கான உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக முதலாவது வழக்காக அல்லது முதலாவது ஆய்வாக இந்த செம்மணி விவகாரம் இருப்பது பொருத்தமற்றதாக இருக்கும். ஆகவே அனுபவம் வாய்ந்தவர்களிடம் இது தொடர்பான ஆய்வுகளை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்தாடல்கள் இருந்தாலும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதிலும், நியாயமான அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த உண்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி தங்கி இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். ஆக புதிய ஒரு கோணத்திலே செம்மணியினுடைய வழக்கு விசாரிக்கப்பட போகிறதா, அல்லது சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய வாதத்தில் குறிப்பிட்டது போல குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அந்த நடவடிக்கைகள் அங்கிருந்து நிறுத்தப்படுமா? இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான பதில் இனி வருகின்ற காலப்பகுதிகளில் தான் தெரியும். ஆகவே இந்த சாட்சிகள் அச்சுறுத்தப்படக்கூடாது, ஊடகவியலாளர்கள் அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்படக்கூடாது. இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக இருந்தால் அதுபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவர்கள் முன்னகர வேண்டும் என்பதிலும் மாற்ற கருத்துக்கள் இருந்துவிட முடியாது. ஆகவே தெளிவான சாட்சியங்கள் இருக்கிறது. செம்மணியிலே கொன்று குவித்தவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்புகள் என்பது, அங்கு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் மக்கள் என்பது, தாயத்தோடும் செருப்புகளோடும் பள்ளிக்கூட பைகளோடும் பிஞ்சு குழந்தைகளும் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு போராளிகள் புதைக்கப்பட்டார்கள், அல்லது அங்கிருந்து வந்தவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்பது, அல்லது ஒரு காலகட்டத்திலேயே நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் பொருத்தமற்றது. அதாவது இந்து சமய மரணக்கிரியைகளின் முறைப்படி செருப்புகளோடு புதைக்கப்படுவதில்லை, இப்படி ஒரு விடயம் இருக்கிறது. அதே போல இன்னும் செருப்புகளோடு இருக்கிறார்கள், இப்படியான நிலைமை. அதே போல குழந்தை, பிஞ்சு குழந்தையினுடைய உடலங்கள், இப்படி மனதை உருக்கக்கூடிய, ரணங்களை உருவாக்கக்கூடிய அந்த விடயங்கள் இருக்கிறது. ஆகவே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒவ்வொருவரும் கவனத்திற்கொண்டே ஆக வேண்டிய கடப்பாடும் கட்டாயமும் இருக்கிறது. மக்களுக்கான நீதி பெறப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கிறோம். அந்த நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கான நீதி பெறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். ஆகவே தமிழ் மக்களுக்காக யார் பேசுகிறார்கள் என்பது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடாது. அவர் ஏன் பேசினார் என்ற கேள்வி இருக்கக்கூடாது. மக்களுக்கு, இந்த கொலைகளுக்கு, இந்த அநீதிகளுக்கான நீதிக்காக யார் குரல் கொடுத்தாலும் மக்களுக்கான பொது நீதி வேண்டிய இந்த பயணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அது தொடர்பாக கரசனைகளை கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் செம்மணி விவகாரம் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக மாறி அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் இதனை மடைமாற்றுவதற்கான பல்வேறு விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர் நாடுகளில் இதனை காவி திரிய முடியாத அளவுக்கு வேறு பிரச்சனையில் அந்த மக்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தில் தங்களை இலங்கையினுடைய இன்னும் ஒரு சிறுபான்மையின மக்களாக அடையாளப்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுக்கு நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற படுகொலைகளின் பெயரில் தமிழ் மக்கள் தொடர்பான விசாரணைகளையும் இந்த செம்மணி விடயத்தை மடைமாற்றுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஆக கவனமாக இருங்கள் அன்பான உறவுகளே. உங்களில் கொல்லப்பட்டவர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.